ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க மத்தவங்க மேல பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பருக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உங்க கூட வச்சிருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. எல்லோருக்கும் ஓடி போய் மனதார உதவி செய்யறவங்க தான் நீங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில கைக்கு வந்தது தங்கி இருக்காது. நல்லதுன்றதும் நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடயே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து அந்த தடைகள் அப்படின்றது சுத்தமாகவே இருக்காது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா, வாழவே பிடிக்காத ராசினா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரராகி நீங்களாத்தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட துன்பம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். ரிஷபராசிக்காரங்க நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். மனசு ஃபுல்லாவே ஏமாற்றமும் குழப்பங்கள் மட்டும்தான் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கூட நினைக்கவே மாட்டீங்க. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைப்பீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களா தானாகவே உங்களே தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை கூட இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் சின்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பா இருக்கும். உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சு கூட எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் அந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். இந்த 2024 சரி 25லும் சரி நீங்க நினைச்சது எதுவுமே உங்க கையில கிடைச்சிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்திலையும் சரி பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாக ஏற்பட்டு வந்திருக்கும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டைம்ல விரய சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்ததுனால, இந்த மாதிரி கஷ்ட துன்பங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில மாறி மாறி ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என அடுத்தடுத்து தொடர்ந்து பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால, இந்த 2026ஐ பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுகிறது.
இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இதன் மூலமாக பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு போய் குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் ஒட்டுமொத்த சனி பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையா கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரங்க நீங்களும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் தான். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த 2 ராசிக்காரங்கள் தான். ஒருத்தன் வாழ்க்கையில பொடி கட்டி பறக்கிறானா அவனை பாக்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய இந்த 2026 உச்சத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் அதிகமாகவே உள்ளது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ரிஷபராசி வீட்டிலிருந்து மிதன ராசி வீட்டுக்கு சஞ்சாரம் பார்க்கிறாரு. அங்கிருந்து நேர் பார்வையாக கண்டிப்பாக ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் சுக்கிர பேச்சு காலங்களும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றத கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ரிஷபராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சயாத வரைக்கும் போவீங்க. ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகமா இருக்குது, ராகுகேது ஜாதகமா இருக்குது, செவ்வாய் ஜாதகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கே பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய இந்த 2026 விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் ரிஷபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம், ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க.
கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இந்த 2026ல வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களும், குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் உடனடியா அந்த உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அந்த உறவுகளை விட்டு விலகாமல் இருக்கும் பட்சத்தில் நிறைய பிரச்சனையும், சிக்கலையும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ரிஷபராசிக்காரர்களுக்கு.